ஹலோ 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 வாடா அடந்த வனக்காடா அடந்ததொரு வனக்காடா கருப்பு நீ ஆர்ப்பரிக்கும் பள்ளிச்சேரி உடமரம் தாண்டா வடுக்க முன்னாடி உன்னடி நீ இன்னவத்தலே என்னை நாடும் ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த திருமலைபுரத்துல உள்ள உன் தம்பி 18ஆம் படியான கூட்டிக்கிட்டு கலிச்சேரிய விட்டு உடமரத்தை விட்டு நீ இப்ப கிளம்பி வர்றது எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை ஆடாத ஜாமியும் என் முனியாண்டியும் கருப்பனை கூப்பிட்டாட இறங்காத ஜாமிய என் 18ஆம் படியான கூப்பிட்டா கொஞ்ச நேரத்துல இறங்கு எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் அந்த திருமணத்துல உள்ள சாமியலை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் நீ எந்திரி கருப்பு ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம் அலுயர விச்சருவா ஆனா அலுயர விச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பே வெள்ளி புளியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி நீ அள்ளி கொடுத்த சாப்பே என் 18ஆம் படி கருப்பு இதுவரைக்கு நாட்டுல ஒரு அரும்பு குறைஞ்சதில்லை இந்த திருமலைபுரத்துல உள்ள என் கருப்பனே கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி கருப்பு கூட வர ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினார் மதுரை சொக்கநாதர் மனம் மகிழுமினார் சொக்கநாதர் மனம் மகிழுமினார் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி 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 பாண்டியகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி அம்மா சிவ பஞ்சமே பரமேஸ்வரி வேண்டுமனோ தர வேண்டுமனோ தர இன்னும் மனோ வள்ளையோ வேத வேதாந்த நாத சரூபிணி கல்யாணி ஜெகஜனனி 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 அம்மா கும்புரமுங்காவு இங்கவும் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம்
பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை அவர் பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளை ஜாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி அவர் நாவில் என்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாடும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானம்மா பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானம்மா அது கெட்ட நெஞ்சம் அன்பு முத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் அது கெட்ட நெஞ்சம் அன்பு முத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானம்மா இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரவர் சீமையில தேர்ந்ததொரு ஞானமணி தென்மதுர சீமையில சேர்ந்ததொரு ஞானமணி தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராசா செந்தில் வடிவேலன் நெஞ்சரகி ரோசா பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானம்மா சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொந்தம் பந்தம் ஊரும் உண்டு சொந்தங்களை சொல்லவில்லை சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த பந்தம் 100 உண்டு சொந்தம் ஒன்று சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைந்தாரே நெஞ்சகள் புண்ணாச்சு பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை
கேளம்மா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானம்மா அது கேட்ட நெஞ்சம் அன்பு முத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசுமொழியிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா அவர் மனிதன் இல்லை நெறிமலை முருகன் தானம்மா அது தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரி போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரி வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரி போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரி தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க அண்ணே இந்திராணி வெத்தது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ளே இந்திராணி வெத்தது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ளே சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை வானத்துக்கு எல்லை இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா வானத்துக்கு எல்லை இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா மானத்துக்கு உசுறு பெருசு ஓசுபட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு மனுஷனுக்கு ஆசைகள் 100 இவங்க மனசனிலே ஆசைகள் ஏது நாட்டுக்கு தான் விடுதலை எண்ணும் அந்த நல்லவங்க கஷ்டந்தானையா விடுதலைக்கு பின்னே எப்பத்தும் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா அண்ணமே போசு ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க போசு ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க போட்டி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகம் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு குத்து பார்க்க ஒரு அக்கை இந்த குத்து ஆண்ட ஊத்து குத்து பார்க்க போட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க போட்டி இருக்கிற
என்ன வந்தாச்சு என்ன ஆச்சுன்றேன், எது வாரச்சிட்டு பிடிக்க வந்துட்டானா அடிமை. ஓகே ப்ரோ. சோசியர் சொன்னார், இடத பக்கந்தே எனக்கு சனியாக இருக்கும்ட்டு. இந்தா இவங்க கிளைக்கிற பார்த்தா பூரா கப்ளிங் தர்றான். விதி 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 விதி. இவன் பெட்டிக்காரனா இல்லை கோதுமை தவிடு வைக்கிறவனாடா. ஆனால் உண்மையிலேயே அதான்டா திறமையான பெட்டிக்காரன். வந்த உடனேயே ஐயா புகழ பாடின வருது, வாழ்க்கையில் நீ நல்லா இருப்படா. அன்புக்குரிய இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று நினைப்பு, என்னடா பப்புன்னு போட்டு தாடியோட தர்றேன். அது உண்மையை சொல்லக்கூடிய காலம் இதுதான். எனக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை. போன குரு பூஜையில் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா சித்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் பொண்டாட்டி இப்போ 8 மாதம் வளகாப்பு பற்றி நடத்தினான். அதுக்கு தேவரமுடியா என் தம்பி அவனுடைய திரைப்படம் வெற்றி அடையணும். இந்த மாதம் 30ஆம் தேதி மே 30 திரைக்கு வர இருக்கக்கூடிய ஆண்டவன் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் தேவர் மீடியாவை உலகம் பூரா எடுத்து சென்ற என் தம்பி ஆலடிவெட்டு மகேஷ், அவனுடைய அந்த யூடியூப் சேனல் தான் பேட்டி கொடுத்துருந்தேன். சித்தருடைய மகிமையை இந்த உலகம் அறிய வேண்டும். அவர் சாதி தலைவர் அல்ல, 18 சித்தரில் ஒரு சித்தர். அதனால தான் நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே வெற்றி அடையும். எல்லாரும் முழு மூச்சோட இந்த ரெட் லைட் அடிக்கிறேன் பாரு. வெதர் அந்த நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இதானடா. இது அர்ச்சனை சீட் வந்திருக்குனே, எடுத்தவனே 200 வாங்கின விளங்க மாடா. 300 ரூபாடா. சாரி ப்ரோ. மதுரை கார்த்திக் 200. தொப்புலா இது என்னடா அது? ஏய் என்னது தொப்புலா? தம்பி இதை படிப்பா, அவனுக்கு 100 ரூபா தரேன். கீழே உள்ளதை மட்டும் படி, கண்டாலுமே ஜத்தேன் மாடு பொடி மாடு இருங்க மச்சான். அவர் வேற கம்பத்தில் ஜாமான் வாங்குற மாதிரி நிற்பார். வாங்க மச்சான். என்ன வெட்டுக்காய் அதிகமாக இருக்கு, மாடு குடிச்சீங்களா? நாட வேணாம்ட்டாங்களா? காவல்துறை சரி. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வர முடி கேட்டப்ப ஏழை கண்டாலுமே தெரிஞ்சா படுறா. திருச்சிலி சரகத்தை சார்ந்த ஐயா ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரெட்டியப்பட்டி ஸ்டேஷன் எஸ்ஏ ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த இதை மட்டும் படிச்சவங்க மச்சான், உங்களுக்கு 2000 தரேன். மதுரை கார்த்திக் 200. இல்ல மச்சான் நல்லா நடிக்காதீங்க. அதுதான் தொப்புல தான் இருக்கு, அதெல்லாம் அதுக்கப்புறம் தெரியல. நான் என்ன வந்தாலும் படிச்சுக்கிறேன். இருடா கண்டாலுமே தொப்புள்ள கரை. என்னது தொப்புள்ள கரை இருக்கா? சின்ன குண்டி. நன்றி. இங்க வாருங்க. ஏலே நான் நாடத்துக்கு வந்தேன்னா செக்ஸ் படத்துக்கு வந்தேன். இன்னும் இந்த துண்டை கொண்டு என் மச்சன் போகவே மாட்டார். ஏன்னா பால் கவுச்சி அடிச்சா போகவே மாட்டார். அந்த டான்ஸ் வள்ளியும் தான். அதுக்கு 2 பேரும் பாவம் பூல தள்ளி உட்காந்துருக்கு யூடியூப் சேனல். என் அன்பு தம்பி ஆல்டிபட்டி மகேஷ் தேவர் மீடியா தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல்ல என் தம்பி ஊருக்காவல் படையிலே சிறப்பாக பணியாற்றி உலக தமிழனுக்கெல்லாம் நாடக கலை எடுத்து செல்லக்கூடிய தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி. அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி பாத்தனூர் அருகாமல் உள்ள கீழ குடம்புலூர் தம்பி கனி. தங்கப்பாண்டிக்கு சேர்த்து கொடுத்து விட்டுருங்க, ஏன்னா அவன் வர முடியாது, பஸ் கிடைக்காது. அங்கிட்டு ஊட ஒண்ணு இருக்கடா முளைக்குச்சி, அதை யாரா? என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன். 4 துண்டா கொடுத்து விடுங்க மச்சான். அங்கிட்டு ஒருத்தர் ஒரு மாரியா போடுறாப்புல. என்ன நமது முன்பாக ஆலடிப்பட்டி தம்பி மகேஷ் அவர்கள் 2 வார்த்தை பேச உள்ளார்கள். என் தம்பி படத்தை பத்தி சொல்லு. என்னுடைய உயிரினம் மேலான திருமலைபுரம் கிராம மக்களுக்கு முதல்ல வணக்கம். நான் ஆலடிப்பட்டியில் இருக்கேனா இல்லை அகத்திப்பட்டியில் இருக்கேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு. எல்லாருமே தம்பி சாப்பிட்டியா, கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பும் பாசமாக வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மே 30ஆம் தேதி அண்ணன் சொல்லியிருந்தாரு, ஆண்டவன் திரைப்படம் வருது. கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களும் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா
நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு உண்மையான ஒரு கதை. கண்டிப்பான நம்மளுடைய ஊர்களில் நம்ம சுற்று வட்டாரத்தில் நடந்த ஒரு கதை. கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன் நம்புறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவு. அடுத்து நீ நயன்தாராவோட நடிக்கணும். அதில் நான் தான் வில்லை. ஐயா வணக்கம். ஐயா இப்போ மறைச்சிங்கன்னா நிறைய அவதாரம் போடலாம்யா. அந்த மிஷினை மட்டும் சார்ஜ் போடுங்க. அதில் கிரிச்சுன்னு போட்டீங்கன்னா ₹1 வண்டியில் போக மாட்டேன். ஒரு சீமக்கல்ல தவிர ஓட்டை பிரிச்சுவேன். எப்படி குறைத்து விட்டேன் பார்த்தியா? உள்ள மருதமணியா உள்ளியா இருப்பேன்ல, கணேஷ் பேரில் ஓட்டுறேன். ஒரு ரூமர் வந்துச்சு. அதை ஏறி விட்டு தாங்க அவன் சுடுங்கயா. உள்ள இருக்காயா? உள்ள போய் நீங்க எப்படியே கேளுங்க. அவன் ஒன்று கிட்னி அவனை அவன் உடம்புக்கு கப்ளிங் கேட்குது. ஏழை சிரிச்சு ஏன்டா காட்டி. அதான் காவல்துறை நண்பர்கள் என்று நிரூபித்து விட்டார்கள் 2 காவல்துறை. உண்மையிலே மருதமணி அரசு பண்ண போறா. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நாடக உலகத்திலேயே அதிகமாக மேடையிலே நாம் பாடி நடித்த ஒரு ஒளி ஸ்தாபனம் எங்களது. கல்குறிச்சி தோணகால் மாணவர் கண்டெடுத்த அழகு கிருஷ்ணா ஒளி உரிமையாளர் என்னுடைய அன்பு மாமா அவர்களுக்கு இந்த திருமலைபுரம் கிராமத்தார் சார்பாக, இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு இளைஞர்கள் அத்தனை பேர் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஊர்ல இவ்வளவு தூரத்துக்கு போடுறாருன்னா இலச்சாலும் கரண்ட் புள்ள கட்ட முடியாது. ஆமா, சென்று எடுத்தேன். ஏன் அன்பாளையத்துல வந்தாரு. இந்த இன்ஜின் பரவாயில்லப்பா, மணிக்கு 250 அடிக்கிறது. எவ்வளவு செலவழிச்சாலும் இந்த ஊரு மதுரையே தோத்து போச்சப்பா. சித்திர திருவாரோட சூப்பராக கொண்டு வந்த அழகு கிருஷ்ணா வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துக்கள். சும்மா போக மாட்டாப்புல இருந்தா மச்சான். அவனுக்கு இந்த இதை போடுங்க மச்சான், இல்லைன்னா கட்டி குளிக்கும் போது வெதர். உலகத்தில் பசிக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது. அந்த பசியை போக்கும் அளவு இங்கே சாப்பாடு அழகா எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சது மச்சான், பாலமுறைய மச்சான். இதை போட்டாங்கன்னே உட்காருங்க மச்சாய். பொம்பளை பிள்ளை இருங்க, அது ஊரா எனக்கு அக்கா வேணும். விதி யாரை விட்டுச்சு? பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் திருமலைபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பக்கத்து ஊர்ல இருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னது? இதுல ரயில் பாலம் வருதா? இது என்னது? நாளைக்கு இந்த சட்டியோட ஆடுவாங்களா தானே? நாளைக்கு குமிஞ்சிருவா இல்ல, ஒரு சோல்டர்ல ஒரு தேடுவேன். இந்த ஓடுகிட்டெல்லாம் மறைக்கிறது நல்லது. ஓட்டெல்லாம் பிதிச்சுவேன். கருவ முள்ளு குத்துனா கூட அந்த பிள்ளைய அப்படியே பார்ப்பேன். ஐயோ, அதை கொடுத்து வைக்கல. அதுகள்லாம் நல்ல நல்ல பிள்ளைலாம் வருது, வெள்ளை உழுவ மாதிரி. இங்கே பூரா கருவாடு வைக்கிறவன் போல மாதிரி வந்துக்கிட்டு பக்கத்தில் போய் தோறுறேன். கத்தால வாட வருது. ஏதோ விதி. சரி, ஐயா வணங்கிட்டு அப்புறம் எதோ ஒண்ணுவான். விதி எக்கோ வைக்கவா வாய். அல்லோ 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 வானம் தொட்டும் போனா மனமுள்ள சாமி எங்குதையா பாவம். ஆனா திருமலைபுரம் தேவர்களின் பூமி, நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம். இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சித்தர் தேவர் காலடி மண்ணி. தெற்கு திசையாண்ட மன்னரின் அந்த முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகன்.
போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி ராமாயி குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிறது வீராயி தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிறது வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிறது வீராயி அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய பூட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய பூட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய பூட்டிய எக்குளமும் வணங்குதுமா ராமாயி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி தேவர் மகன் நம்ம உல தெய்வ மனித வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்கிறது வீராயி திருப்பி எந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேட்டுமே ஓடடி திருப்பி எந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேட்டுமே ஓடடி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வ மணிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்கிறது வீராயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்கிறது வீராயி பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதரர் இந்த திருமலைபுரம் டி முருகன் வழங்கும் 5 ஸ்டார் பாய்ஸ் நடன கலை சங்கம் டி முருகன் வழங்கும் 5 ஸ்டார் பாய்ஸ் நடன கலை சங்கம் இருக்குமிடம் திருமலைபுரம் அவருடைய வீடு ஒத்தத்தண்டி கலைச்சங்க வச்சுக்கிட்டு பெட்டிக்கிற ஆஸ்கள் 100 ரூபா தர்ற நண்பா வாழ்த்துக்கள் ப்ரோ நீ பொழைச்சுக்கிருவேன் நான் தெருவில் தர்றேன் 100 ரூபா சோக்கர்னு வாடா வாடா ஆசு மதுரை கார்த்திக் 300 தொப்புலாக்கரை தவசி தேவர் பாடல் பாட இப்ப பாடினது என்ன பாட்டு இமிடியட்டா வீட்டுக்கு போறது நல்லது அண்ணே தாங்கண்ணே தம்பி உன்னை செருப்புட்டு அடிச்சே வரும் ஏண்டா திட்டுறேன்னு எந்த நேரத்தில் நீ வாங்கினே வேற 200 100 தண்டா 300 ரூபா தரண்டா வாங்கிக்கலாம் இந்தா போடா பரதேசி பேமானே சாரி வாங்கணும் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் 200 மருதமணிக்கு 100 என்று அன்புடன் டி முருகன் ஸ்ரீ மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி காணா வழக்கு எங்க அண்ணே ஒரு பேக்கரி வச்சுக்கிட்டு 300 ரூபாய்க்கு அவ்வளவுதான் விதி கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அந்த வந்துருச்சு இல்ல ஏய் அந்த பத்தியா 500 கணக்கு பண்ணுது பாரு மதுரை தமிழ்நாடு நாடக சங்க உறுப்பினர் ஆர் அழகர்சாமி அகரத்து பற்றி என்கின்ற திருமலைபுரம் தாள கலைஞர் அன்பாலயத்துக்காக 201 உண்மையிலே அந்த பேக்கரியை சந்திக்காம என்னைக்கு வரமாட்டேன் எங்க அண்ணே ஸ்ரீ மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி காணா வழக்கு அண்ணே முருகண்ணே தொடர்ந்து கேக்கா போடு அதில் ஒரு கேட்ட போடு ஆளுக எவனோ பண்ரோட்டிக்கு அலைகிறேன் டிஸ்சனப் பண்ணி மகன் இவன் இந்தாங்க மிஸ்டர் அண்ணே என்ன நீ வராதனே ஒரு ஆசி சரியில்லையே தயவு செய்து யாரும் தேவர் பாடல் அவங்க பாடுவாங்க யாரும் வற்புறுத்த வேணாம் பாட்டு பாடுவாங்க 50 பாட்டு பாடுறேன் நாடகத்தை நாளைக்கு வச்சுக்கிறோம் இந்த பாடலை பாராட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அம்மன் பிராய்லர்ஸ் ஸ்டோர் தொப்புலாக்கரை 100 ரூபா விதி 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 ஆமா எக்க வச்சு கொஞ்சம் ஏத்துங்க ஹலோ காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு அவன்
மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு அவன் உன்னை கொட்ட மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு நன்றி நன்றி அவ்வப்போது பாடிக்கிட்டே இருக்கு பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எத்தனை வேலைகள் இருந்தாலும் எத்தனை கவனங்கள் சொன்னாலும் தமிழுடைய இந்து கலாச்சாரத்தில் தெய்வத்தை வணங்குவதில் இந்த தமிழன் ஒரு நாளும் செலுத்ததில்லை அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அகரத்துப்பட்டி 18ஆம் படி கருப்பசாமி துடியான சாமி என் குலசாமி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இங்கே நாடகத்தை பார்க்க வந்த உறவுகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இப்போதே படமே போடுறேன் ஒரு நேரம் எழுத்து போட்டு டிஸ்ட்ரிபியூட்டரை தேடிக்கிட்டே இருந்தோம். வர வர கேமரா ஏன்னா மகேஷும் ஹீரோ ஆகிட்டேன் நான் வில்லேன். ஓகே ப்ரோ. அந்த கதாநாயகி எந்த ஊரா சாயல்குடியில் பார்த்துருக்கேன். அந்த பொம்பளைய பொய்யாப்புல வைக்கும்போது தலை விழிக்கு விழுந்தாலேவா பூச்செண்டு பேத்தி என்னடா எங்கட பிடிச்சாங்களா அந்த பிள்ளை உட்காந்துருக்கு ஆடியெல்லாம் சொல்ல மடு வல்லுதடா வாக்கிய போற. ஏன்னா கதை களம் சூப்பர் களம், அது உண்மை சம்பவம். அந்த படம் மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். மகேஷ் இன்னைக்கு சொல்றேன், கைதட்டலாம். ஒரு வாழ்வியலே ஒரு கிராமமே ஒரே ஒரு வயதான தம்பதியினால் ஒரு கிராமத்தில் வசிக்கிறார்கள். அது உண்மை சம்பவத்தை எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு சென்றவனே என் தம்பி ஆல்டிவட்டி மகேஷ் தான். வாழ்த்துக்கள் என் தம்பி. நீ கேமராமேன், யூடியூப் சேனல் அது மட்டும் கிடையாது, மனித நேயம் கொண்ட ஒரு இரக்க சிந்தனை உள்ள ஒரு சமூக சேவகன். வாழ்த்துக்கள். ஐயாவோட ஆசி உனக்கு உண்டா. நல்லா இருக்கணும். இப்படி கும்பிடு ஓடுறேன்னா எலெக்ஷனில் நிற்கிறேன் ஒரு மாதிரியாவே இப்படி இப்படின்றாங்க. எப்படியோ கும்பிடு நல்லா. பொம்பளையாலாம் பரவாயில்ல தான். நேற்று நாடகத்தை பார்த்தீங்களா தான்? எங்கே போயிட்டிய? ஹாங்காங்கா. தேங்க்யூ மேடம். இதில் நம்ம சட்டுக்கு அதிகமாக வட்டிக்கு விடுறீல்ல, விதி எவ்வளோதான். கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. வட்டிக்கு விட்டு போய் கேட்டாங்கன்னா குளம் முயற்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணான்னா 7 வருஷம் தண்டனையா. எங்கள் விழாக்குளம் பிள்ளத்தில் அப்படி தான் வட்டிக்கு விட்டு எங்கள் அண்ணன் முத்து அவன் விட்டுருக்கேன் ஒரு ஆள்கிட்ட மானாமலை 1 லட்ச ரூபாய்க்கு அறிவிச்சு தெரியாமல் போய் கேட்டிருக்கேன். காசை தரியா என்னண்டு. காசு வாங்கினே மேலே அண்ணாந்து வர்றான்னு இருக்கேன் முத்தை. என்னென்ன அண்ணாந்து பார்த்தா தூக்கயிரோட நின்றுருக்கேன். என்னை தூக்கு போட தூண்டுறேன்னு சொல்லி போலீஸில் கொடுப்பேன். உடனே முத்து சொல்லியிருக்கேன், நீச்சல் தண்ணி குடிக்கத்தே வந்தேன், நான் காசு வாங்க வரல. இல்லை ஆத்திர வருஷத்துக்கு 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சவங்க இந்த வட்டிக்கு விடுறப்பா இன்னும் என்ன செய்யறது? மண்டி போட வேண்டியதானே. மண்டி போடுறா வாய்ப்பட சொல்லுங்க.
இளைஞர்கள்லாம் இங்கே என்ன ப்ரோ வர மாட்டு வரீங்களா? டவுசரோட வரீங்களே ப்ரோ. அவங்க பிரச்சனை எதுவும் அமையமாண்டு பேயாத்துறேன். எந்த பிள்ளடா அமையமாண்டு இல்லை. என்னை போன வருஷம் சொன்னது யாரா? வினோத்தா என்ன சொன்னா? சேது சேது ஓகே சேது ஓகே சேது தீயா வேலை செய்யணும். சேது வேலை சேது அவன் ஏற்கனவே தீ பிடிச்ச மாதிரி தான்டா இருக்கேன். சேது எப்படி ஓசு போகுது? தண்ணி தண்ணியா போதா? நான் மாட்டாட்டா சென்னைக்கு போட வந்தேன். பேசாம வர்றா. ஏன்னா காதல் செய்யுங்க, காதல் தவறு நினைக்கிறேன். என்ன அமைஞ்சாத்தான் பண்ணுவோம்டா. நம்ம போறதுக்குள்ள பஸ்ல இடம் பிடிச்ச மாதிரி எவனா சீட்டை பிடிச்சிருக்கேன். இப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது எந்த ஊர் மாடு தெரியுமா? மானாமரம் பக்கம் புலிக்குளத்து கண்டு. புலிக்குளத்து கண்டுல மாடு சென்னையா இருக்கும் போதே போய் அட்வான்ஸ் போட்டுருவாங்க. காலங்கண்டு போட்டா நமக்கு நம்ம ஊர் கோயில் காலைக்கு வேணும். அந்த மாதிரி இப்ப பொம்பளை பிள்ளை வரந்தோடனே அட்வான்ஸை போட்டுறேன். உன் மக நான் எனக்கு தான் என்ன வந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு செய்வனை செஞ்சிருவேன். அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க குடும்பத்தோட வெட்டி பிள்ளைய கொண்டு தான் இங்கே போட்டுருவாங்க. நீ வளர்த்து நீனே கட்டிக்கிறாங்க. ஏய் பொண்ணு கிடைக்கலப்பா. எந்த சமுதாயம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொண்ணு கிடைக்கல. பூரா வெறி கொண்டு டிராக்டர் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். டிராக்டர் கருது வண்டிலாம் கொண்டு போயிடுறேன். கருது வண்டிக்காரன் பாட்டை போட. ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, எல்லாரும் பாரதிராஜா சார் படம் பார்த்துருப்பீங்க. அதில் குழந்தை பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்வாங்க. அது தமிழ்நாட்டில் நடந்துச்சான். அதனால தான் இன்னைக்கு பெண்கள் கிடைக்காம ஆம்பளை ஊரா சீமக்கல்ல மண்டி போடுறேன். மண்டி போட்டு அப்படி என்னதான் பண்ணுவாங்க? பொங்க வச்சு செருப்பை கழட்டி உன்னை அடிப்பேன். வேலை மதுரை பாடுற அவன் வேதனை. அவன் புத்ரு புத்ரு இங்கே போய் புத்ரு சேது சேதுன்றியா இல்லை மட்டனாக்கு போய் சேவுன்றானா? சேது 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 மாமா சவுண்டு எங்கேயோ போகுது. சேது போகுது. ஓகே. இப்போ ஊருக்கு போய் சில பேர் ரொம்ப மலங்கிட்டேன். இந்த காணாவளக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் நின்று முதல்லாம் இங்கேருந்து திருமணபுரத்துலேருந்து வயசான ஆளுகெல்லாம் போனால் விசாரிச்சுக்கிறவா. என்ன ஓட்டிருக்க வயக்காட்டில், எப்படி விளையும், பூச்சி அடிக்குதா பைத்தில், மோட்டை போதான்னு விசாரிச்சாங்க. இப்போ இளவட்டம் சேர்ந்தாலும் விசாரிச்சுக்கிறேன். உங்களுக்கு வயசு என்ன ப்ரோ? எனக்கு 37 ப்ரோ. எத்தனை குழந்தைய? இன்னும் கப்ளி. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு 42 பிறக்க போகுது ப்ரோ. அப்புறம் மண்டை மசுரில் இன்னும் பொண்ணு கிடைக்கல. கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன். விழுத்தாடி போட்டு ஊன்றாங்களாம். எந்த மசுரை பிடுங்குறாங்க? கம்புக்கூட்டு மசுரை பிடுங்குறாங்க ப்ரோ. பிடிங்க நேரம் கம்புக்கூட்டு மசுரா எந்த மசுராடா? கலக்கட்டு மசுரா யாருக்கு தெரியும்? அப்போ 2 பேரும் உடனே பொண்ணு கிடைக்கல. இப்போ அதனால ஊராக போய் கேட்குறாங்க. கெஞ்சுறேன். நம்ம ஊரில் எதுவும் சேகநாட்டில் கிடக்குமா? 4 உள்ள தாய் இருக்குமா? அடுத்து ஒருத்தன் 5 உள்ள தாய் வரைக்கும் போயிட்டேன். 5 உள்ள தாயாக இருந்தாலும் கெடாமத்தனேன். வேறு வழி இல்லை. அந்தா அங்கிட்டு ஒருத்தேன். அவனை சைஸா சுரண்டானா அவன் தமிழ் செக்ஸ் வீடியோ. உலகத்திலே வீரமங்கை அப்படி என்று அழைக்கப்படுவது யார் என்றால் இந்த தமிழச்சியை தவிர யாருமே கிடையாது. இதுக்கு தானே வீட்டுக்காரட்ட புழக்க வாக்குற. எவ்வளவு பெருமையா சொல்றேன். அப்படியே இரிட்டியாத்தா செங்கறுத்தது மாதிரியே. கைதட்டலாம். உங்களைத்தான் சொல்றேன். அங்கிட்ட இருக்க லேடிஸ் தானே. இல்லை ஆடுறது கெடா மாத்திருக்கலாம்ப்பா. கைதட்டுங்கத்தா. நீங்க இல்லைன்னா எந்த ஆம்பளையும் நிமிர்ந்து நடக்க முடியாது. அது பூரா நினைக்கிது. இவங்களுக்கு வேற ஒரு கைதறிட்டு அதிசயமையரா பேசிக்கிட்டு அவன் என்ன புடுங்கினான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆம்பளையும் உழைக்க கண்டுதான் பெண்களை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளா தட்டிக்கிற வேண்டியதான். 8 சிலிண்டர் வச்சாலும் நீ பருப்பு வேகாது. அது பூரா சத்தியம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் நம்ம சமுதாயம் கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் வயசான ஆளு பூரா என்னன்னா சாராயத்தை குடிக்கணும், வீட்டில் வந்து கறியை நாட்டுக்கோழியை திங்கணும், பொண்டாட்டி 2 அறை அறையாமல் தூங்க மாட்டேன். தூக்கி போட்டு அடி வெளுத்து எரிஞ்சிடுவாங்க. ஊரே கதறான். ஐயோ ஐயோ ஓடு அந்த பொம்பளை. அங்கே இருந்தாலே புவனேஸ்வரி, அவள்கிட்ட போனால் நம்ம காப்பாற்றிடுவாங்க. அங்கே பார்த்தா புவனேஸ்வரி பிடிச்சி அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த வீட்டில் முட்டிட்டு அங்கே ஓடும். கல்பனா அங்கே இருந்தாலே கல்பனா புரிச்சும் கொதவலையை பிடிச்ச படிக்க செவத்தில் நிற்பேன். மறுநாள் காலையில் அந்த பொம்பளையை ஊற சீமக்கரவு தூரில் தான் பேசுங்க. உனக்கு அடி எப்படி? அவன் பொழந்துட்டான் கண்டாலுமே. உலக்க நடந்துச்சுக்கா. உலக்க எடுத்து செப்பையில் அடிச்சு விட்டான். உட்கார்ந்து வெளியே இருக்கும்போது கடுக்குது. எப்ப அப்ப இப்ப எந்த புருஷனையும் பொண்டாட்டிட்ட போய் லேசா தொட முடியாது. கல்யாணம் பண்ணவே அப்படித்தான். 4 நாளைக்கு முன்னாடி
4 நாள் ஆச்சு கல்யாணம் பண்ணி. கதையை கேளுங்க ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அடுத்ததான் நீங்கள் இப்போ முதல்வருக்கெல்லாம் போகும்போது ஹெல்மெட்டு, பேடு, கை குலோஸு எல்லாம் போட்டு போங்கடா. உசுருக்கு உத்தரவாதம் இல்லைப்பா. என்ன அவ்வளோ ஃபைட்டு நடக்குமானே அங்கே? போடா கண்டாலுமே. ஏன்னா முதல்ல போனவனே கட்டிலே நெளிஞ்சு போச்சே. ஃபஸ்ட் நைட்டில் போய் பொண்டாட்டி படுத்துக்கிறதுக்கு இவன் தவி இருக்கேன். தவணுன்னே அது விலையை கிரிச்சு கட்டில் நெளிச்சிட்டேன். நெளிச்சு அப்படியே சுடுமாடை கூட்டி தூக்கிட்டு போய் நெல் வறுத்துட்டு வந்தால் தாண்டா முதல்வர் இருக்கு. கடை அடப்பு. அவன் பாரு கதையை கேளு. 4 நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. பொண்டாட்டியை கூப்பிட்டு இட்லி சுடுன்னு இருக்கேன். ஏரியா எங்கள் அம்மா சுடுன்னு இருக்கேன். அப்போ என்னடி சொல்கிறது கேட்க மாட்டேன். 2 அறை விட்டுருக்கேன். அவள் உத்தமி பத்தினி அழுதுகிட்டே ரூமில் போய் கதை உடச்சிக்கிச்சு. ஊரே திரண்டுருச்சு. என்னமோ ஏதோ புது பொண்டாட்டி அடிச்சு விட்டேன், நாடுக்கு சாக போகிறான்னு ஒரே கதவெல்லாம் உடச்சிருக்காங்க. கதவை உடச்சிட்டு பார்த்துருக்காங்க. கராத்த ட்ரெஸ்ஸோடு 2 இருக்கா. ஏன்னா கராத்தில் 4 பெல்ட் வாங்கியிருக்கேன். அந்த முண்டை பையலுக்கு தெரியலை. எல்லாரும் விளைவிக்கணும்னு சொல்லட்டே அடிச்சிருக்கா. அடிச்சா மாப்பிள்ள அப்படியே காலை கெந்தி மாடு புடி மாடு சூப்பர் 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 அடி வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா 50 பேர் அனத்த மாட்டாங்க. ஒரு வீட்டை குறி வைக்கிறாரோ குழாய் ஆக்குறாரா. நீங்கள் அத்தனை பேருமே சந்தோஷமா இந்த கருப்பனை வேண்டுங்க. தெய்வீக திருமணம் நான் முத்துராமலிங்க தேவர் சித்தரை வணங்குங்க. உங்களுக்கு எந்த குறையும் வர. அவர் ஆடும்போது ஊரு ஜனமே பின்னாடி போகும். பெட்டியை தூக்கிட்டு ஆடிட்டு போவார். தவிச்சிருவார் அந்த ஆள். இப்போ சாமி ஆடுறதோட சாமி பின்னாடி ஆடுறவந்தே அதிகம். அவன் தன்னால் அக்கினி சட்டி எடுத்துக்கிட்டு எப்போ இறக்குவான். சூடு வேற தாங்க முடியலை. படக்குன்னு இறக்கி வச்சா வீட்டில் குறை வச்சு விட்டாங்க. சுத்தவத்தை இல்லைன்றாங்கன்னா அவன் அதுலேயும் பொம்பளை ஆளுக இந்த முண்டையை வந்து மஞ்சப்பால் ஊற்றிட்டு போக வேண்டியதானே. மஞ்சப்பால் ஊற்றிட்டு அவளுக்கு சாமி வரைஞ்சிடும். அவன் தீச்சட்டியை வச்சுக்கிட்டு கண்டாளி மலை வழியை ஓடு நான் போகணும். அவன் இதுக அக்காவை தெரியலையாடா, கருப்பா உன் தங்கச்சி சொட்டிச்சு தெரியலையா. அவன் எவன் காசு கொடுத்ததுன்னே எனக்கு தெரியலை. பின்னாடி ஒருத்தைய வாங்கினேன். நான் அதை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பயலு ஊரை என்ன பண்ணுறாங்கன்னா அவன் முன்னாடி இந்த ட்ரம் செட்டை வச்சு 1/2 மணி நேரம் ஆடி கடைசியில் அவன் கொண்டு போய் சட்டியை செலுத்துறேன். சாம்பலாக பறக்கு. தின்னு சூடு இல்லையே. சிரிக்கக்கூடாது ப்ரோ. கலாச்சாரம் தெரியாமல் தெரியும். எங்கள் ஐயாலாம் நாங்கள் 18ஆம் படி திரியெடுத்து ஆடுறாள். உண்மையிலே 2 வார்த்தை தான் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நான் வருந்துவேன். எங்கள் அப்பா ஆடிடுறார். இன்னைக்கு கேரளா சண்டை மேலே ட்ரம் செட்டு அம்புட்டி வச்சு 2 கிலோ விபூதி அடிக்கிறாங்க. இளவட்டம் அப்படியே நிற்கிறேன். ஆடுப்பா ஆடுப்பாண்ட. அவன் தெரிஞ்சா தாண்டா ஆடுவேன். அவன் ஏற்கனவே தாயில் பதட்டத்துக்கு பீரை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்க ஐயாலாம் அருவாளை பிடிக்கும் போது 4 ஆள் அப்படியே மடுவெல்லாம் சரிஞ்சு நிற்பேன். பிடிப்பாங்க. பிடிச்சி பார்த்தா பிடிக்கும் போது எங்கள் ஐயா மேலே ஏறிக்கிட்டு அப்படின்றாரு. அப்படியே மருள்வாங்க. அப்பெல்லாம் என்ன கேட்டாங்க, தம்பி அருவாளை எடுத்து மூக்கை வெட்டி. நான் என்னடா வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் அனத்துறான்டா அடுப்பார். அப்போ மேலே ஏறினவனே ஊர் சனமே கேட்கும். காலில் விழுந்து கருப்பா பாலா போன கிராமத்தில் தண்ணி இல்லைடா, எப்போ மலை இறக்குவேன் அடிப்பார். 17 நாளில் கருப்பேன் மலை இறக்குறேன். அப்படி இறக்குனா கருப்பனை நம்புடா வலது கை தரான்டா அப்படின்றார் பேஞ்சு. இப்போ வீட்டுக்கு 4 பேர் குதிக்கிறேன். மங்கு மங்குன்னு குதிச்சு என்ன பாட்டு குதிக்கிறேன்னா தாத்தா தாத்தா பொடி விடு அதுக்கெல்லாம் குடிக்கும். குதிச்சு அப்படித்தான் ஒரு இளவட்ட பைய போட்டிக்கு ஆடிக்கேன். ஊர் சனமே விழுகுது. விழுந்து மூக்காந்தெல்லாம் அடிபட்டு ரத்தத்தோட. கருப்பா மழை எப்போ வைங்க அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் கிளம்பிட்டான். மழை கருப்பன்ட்ட மழை ஏற்கிறேன். அப்போ தாசில்தார்ட்ட போய் கேட்டால் கொடுத்துருவாரா. அப்படியே சமாளிக்கிறேன். கருப்பேன் மழை மழை என்ன மழை மழை கேட்டுக்கிட்டாங்களே என்ன சொல்லுவான். அடிச்சு விடுவோம்டா. இன்னும் 171 நாளில் சத்தியமா மழை பெய்யும். அவன் சொன்னது வையாசி எப்படி ஆவணையில் பெஞ்சோம். இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் தவறென்று சொல்லவில்லை. வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடக்கூடிய கிராமத்திலே ஆளும் இருக்கிறார் என்று சுட்டி காட்டுறேன். எம்கேஆர் உண்மையா இல்லையா தான். இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிறதுல பொங்க பானையில் மண்சட்டியில் எங்கள் அப்பா தான் பட்டு கிளவி பொங்க வைக்கும். எங்கள் ஐயா கரும்பு தூக்கிட்டு வருவார். அந்த கரும்பு இல்லை தக்கப்பாட்டி முது முக்காதுட்டு வராது. அவன் டவுல் மீனிங் நினைக்கிறான்டா. அவர் கரும்பு கிடையாது. அவர் கரும்பு சூத்த கரும்பு. அவன் கொண்டு வந்து ஒரிஜினல். எதுவுமே பேச முடியாது.
மண்சட்டியில் பொங்க வச்சா மனத்துச்சு. இன்னைக்கு குக்கரில் பொங்க வைக்கிற பொம்பளை வரும். புருஷனுக்கு ஒரு மூலம் கரும்பு வெட்டி கொடுத்துட்டு எங்க இதை கடிச்சிக்கிட்டே 2 விசில் வந்தால் அமர்த்திருங்க, நான் சீரியல் பார்த்துட்டு வரேன். அவர் கடித்தவொடனே பல்லு கலண்டுறோம், விசிலை மறந்துடுவேன். குக்கர் பொறுக்க முடியாமல் கிஸ் கிஸ்ன்னு அடிச்சு செவத்தில் தம்முன்னு அடிக்கேன். என்ன சத்தம்? பொங்கச்சோறு மேலே செவத்தில் இருக்குமாய், ஏனையை போட்டு நக்கிட்டு வந்து உக்காரியா, மேலே நக்கிட்டு பொங்கலோ பொங்கல். சிரிப்பு கல்ல. சிந்திக்க வேண்டும். பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அத்தான் பழைய மாதிரி நீங்களாம் சமைங்க. அப்போல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து பக்கத்து வீட்டில் கேட்பார், அவர் என்னமோ ராசாத்தி அப்பா ஈரல் எடுத்து வந்தாருக்கா, இதை எப்படி வைக்கிறது, அடியே 2 பத்தவத்தில் போடு, எண்ணெயை ஊற்று, அதை செய், இதை செய்யணும் பக்கத்து வீட்டுக்கார கிளவிலாம் சொல்லி கொடுத்துச்சு. இப்போ சில பிள்ளைகளுக்கு சமைக்கவே தெரியல, கூகுளில் தான் சமையல். சூப்பு வைப்பது எப்படி, டுபுக்கு. ஆட்டுக்கால் பாயா செய்வது எப்படி, குடல் வைப்பது எப்படி, டுபுக். கொஞ்சம் உள்ள வரியா, உன் குடலை காய்க்கல எடுக்கலாம் இருக்கேன். நான் என்னடா சொல்லி டுபுக்கு டுபுக்குன்னு. அண்ணே மெசேஜ் வரும்ண்ணே. அந்த அண்ணன் ரொம்ப சிரிக்குது என்னன்னு. நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். எங்கே ஆரம்பிச்சு? இங்கேருந்தே ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை வர்றோம் போலையே. குட் 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 ப்ரோ. ஓம் சக்தி பராசக்தி துடியான தெய்வம், மேலுமருவத்தை நான் தவறாக பேசலை. அதுக்கு பக்தி பரவசோடு ஆரம்பத்தில் போனீங்க, நமக்கு அருள் கொடுத்துச்சு. இப்போ போர் அடிச்சிருச்சு உங்களுக்கு, பஸ்ஸில் போகும்போது டென்ஷன் ஆக்கிது. அதனால் குத்துப்பாட்டு ரப்பு ரப்புன்னு பாடும்போது டிரைவர் கிளம்பிடுறான். டிரைவர் இப்படி பார்க்குறான், நம்மளே 3 நாள் ஆச்சு பொண்டாட்டி விட்டு, இதுக்கு திருந்த மாட்டாளு. சமீபத்தில் அந்தந்தண்டி வண்டியை சாச்சிட்டாளுகளே, சாச்சு அதில் ஒரு 9 ஸ்டேட்டஸ் வைக்கிறான். இந்த வட்டம் சத்தி சோதித்து விட்டாள். எங்க சோதிச்சிட்டா? அவ சோதிக்கல, நீ சோரே திங்காம குத்தாட்டம் போ. சாமி என்பது நம்ம வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. முழு மனதோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தர் தெய்வத்தை நினைச்சு போறீங்களோ அந்த கோயிலுக்கு போன உடனே தெய்வம் வீட்டில் வந்து நிற்கும், உன்னை நல்லா வைக்கும். ஆம்பளை ஊரா மாலை ஓட்டு போனால் உங்களை மாதிரி குத்தாட்டம்லாம் கிடையாது தான். குத்தாட்டமோ காலை இழுச்சு வைக்கிறதோ. ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, மாலை ஓட்டு போகிற முருகன் கோயிலுக்கு போகிற சாமிக்கு ஒரு சாமிக்கு போயலை இல்லைன்னா இங்கிட்டு பஸ்ஸில் அப்படியே நடப்பேன், சர்ச்சி மாடு மாதிரி நடந்துக்கிட்டு. எந்த சாமி போயில ஓடுறான்னா அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஏன் சாமி பழனி மலைக்கு எத்தனை வருஷமாக போகிறேன்? அவர் நான் குருசாமி. பஞ்சாமரத்தை டப்பா இப்போ 170 ரூபா போகுமா? போன வட்டம் போனேன் 110 தான். அப்படியா? போயில போடுவீங்களா சாமி? ஒரு போட்டு கொடுங்க சாமி. அவர் சொல்லுவார், ஐயோ பாத யாத்திரை போகிற வரைக்கும் எனக்கு வேண்டும். பரவாயில்ல, ஒரு போடு தான் எங்கள் மச்சான் ஒரு சாரம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் குறுக்க குடல் ரோட்டில் உட்காந்துருக்கேன். இவர் கொடுத்தவனே இவர் குடலோடு ஓடிடுவேன். அரை பாக்கெட்டை கொட்டி வச்சுட்டு போய் பக்கத்து சீட்டில் போட்டு விட்டுருவேன். என்ன முருகன் சாமி, என்ன சாமி போயில வேணுமா? கடைசி சீட்டில் குருநாதர். கடைசியில் அந்த ஆளுக்கு போயிடலாமல் எல்லாரும் போட்டுருவாங்க. அப்பயும் பெரிய உண்டு, யாரை பார்த்தாலும் போயில மாதிரியே தெரியும். கணேசு போயில பூலிப்பு அத்தனையும் போடுங்க. உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கங்க. உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குடியாரன் என்பதை சொல்லுகிறேன். குடியை விட்டேன், அன்பாளையம் கட்டினேன். இன்னைக்கு இந்த கூத்தாடினால 80 பேர் கஞ்சி ஊற்ற முடியுமோ நாடக கலையை வச்சு கஞ்சி ஊற்றிட்டு வரேன். இதே ஒன்று. இதில் ஒளி மறைவெல்லாம் கிடையாது. எதுக்கு கை தட்டுறமே தெரியாமல் தட்டுறீங்க? எதுக்கு தட்டுனீங்க? நான் சொல்கிறது மாதிரி எல்லாரும் கேளுங்க. இளைய சமுதாயம், தம்பிகளே, அன்னைங்களே, இந்த பிறவி என்பது ஒரு தடவை. இன்னும் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. இருக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும். நல்லா செய்கிறான். ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் காமிச்சா கூட இந்த வண்டி நல்லா இருக்கு, நான் சாமியை கும்பிட்றேன், மெதுவாக போப்பா, 2 வீலர் எடுத்திருக்க, ஹெல்மெட்டை போடு, சாலை விதிகளை பின்பற்று, மெதுவாகவே போகணும்னு சொல்ல மாட்டேன். அந்த வண்டி எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொன்ன உடனே ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடுவேன். இந்த வண்டி போகும்போதே டயர் வெடிக்கும்னு சொல்லிக்கிட்டாங்கன்றேன். அவன் எப்படி அந்த வண்டி எடுத்து ஓட்டுவேன்? எங்கள் மச்சான் வாங்கியிருந்தாரு, போய்கிட்டே இருந்தார், ராமநாட்டுக்கு அங்கிட்டு டேங்கில் தீ பிடிச்சிருச்சுன்றேன். அவன் வண்டியை விட்டு மொங்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரியுவேன், வெதரில் குத்தி போகிறோம் கவக்கம். அதனால ஒரு சாங் பாடுவோமா? ஒன்றுமே செய்யலை தம்பி, என்னமோ முறிச்சு தள்ளுன மாதிரி உட்காந்துருக்கீங்க. உன்னை மைண்டில் வச்சுக்கிறேன். ஹலோ 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 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு, எங்கள் மாவீர தேவரையா வாராரு.
ஆறடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனபரக ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு சித்தர் தேவரையா வராரு எங்கள் மாவீரன் தேவரையா வராரு சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு ஆறடி உயரத்தில அருவா குடி பருவத்தில அனபரக ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு ப்ரோ வெள்ளையன கருவருக்க வேங்கையாக வாராரு வெள்ளையன கருவருக்க வேங்கையாக வராரு வெள்ளையன கருவருக்க வேங்கையாக வாராரு வீரனும் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு ஆறடி உயரத்தில அருவா குடி புருவத்தில அனபரக ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு திருமலைபுரம் சபா என்கின்ற சபா ரத்தினம் பிரதர்ஸ் என் அன்பு உறவுகள் சார்பாக ஐயாவுடைய புகழை பாடியதற்காக 301 இன்னும் 500 ரூபா தாண்டல ஒன்று இருடா எந்நேரத்தில் வாங்க ஏலே நாய் குலைக்குது மருதுமணி வேற பின்னாடி படுத்து கிடந்தேன் அது வாட்டுக்கு கருவில் வச்சு உப்பு கட்டம்னு தின்றாமடா டேய் கனி அங்கிட்டு போய் குனி அவனை இழுத்துட்டு வாடா அவன் வேற அப்படி ரச்சு கிடப்பானடா சாமியை நிப்பாட்டினாத்தே அந்த பவர் கூடும் எத்தனை தெய்வங்கள் உலகத்திலே தமிழ்நாட்டிலே இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மகிமை உண்டு ஆனால் இந்த திருமலைபுரம் கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற 18ஆம் படி கருப்பன சாமி இந்த கருப்பே எங்கே பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டை தஞ்சம்னு வந்துச்சு அடைக்கலம் ஆதியிலே கொடுத்தவன் யார் அதனாலதான் எத்தனை சாமி கதவு திறந்து வச்சு தீவாரண காட்டினாலும் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் அடைச்சிருக்கான் ஏன் அங்கே 18 லாடர் உள்ள உட்காந்துருக்கேன் அதனால இனி நேரமும் அந்த 18 லாடர்கள் மேலே கவனமாக இருப்பார் 18ஆம் படியான் அதனாலதான் ஆடி 18ஆம் பருக்கு மட்டும் கதவை திறந்து வைத்திருப்பார்கள் ஏன் 18 லாடர்கள் வெளியே வர முடியாது மக்கள் பூரா சூழ்ந்து முன்னாடி நிற்கிறதுனாலதான் 18ஆம் படியோட கதவு அடைச்சிருக்கு கருப்பனை கூப்பிட போறேன் அகரத்து பட்டியல ஆதி காலம் உங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க கட்டி காத்த அந்த கருப்பனுக்கு வீரம் குறையாம இருந்துச்சுன்னா சாமி அப்படி தூக்கி எரி எரி அண்ணே இவன் திருந்த மாட்டேன் கூ சப்பானி முத்து செந்துரு முருகன் கேட்ரிங் கேட்ரிங் எழுதியிருக்கு கேட்பையான எழுதியிருக்கு கேட்ரிங் சர்வீஸ் சார்பாக 201 ஓகே இந்த அட்டையில எங்கன்னு எடுக்கிறீங்க ஊர்காட்டனே ஊருகா பெண்கள் எல்லாம் அப்படி குதிச்சு ஆடம் சாமி வருவதை யாரும் தடுக்க நினைக்க கூடாது சாமி வருவதற்கு அறிகுறை சொல்றேன் கேட்டுக்க உடம்பு புல்லரிக்கும் உங்களை அறியாம கண் கலங்க அப்படி கலங்கிட்டா உங்க சாமியை நினைச்சு மங்கு மங்குன்னு தவிர அதை அடக்குனீங்கன்னா இதயத்தை பாரு பொம்பளையால ஆடுறது சரி உங்க வீட்டுக்கார அடிப்பாருன்னா ஆடாது அன்னைக்கு ஒரு பொம்பளை மங்கு மங்குன்னு சுடிதார் போட்டு ஆடும் போதே சந்தேகப்பட்டேன் மங்கு மங்குன்னு ஆடிச்சு புருஷை வந்து பின்னாடி அறுவலோட நிற்கிறேன் என்ன மசத்துக்கு சாமி அழைச்சேங்க சாமி கூப்பிடுறது ஏன் சாமியை கூப்பிடுறது நீ யாருன்னு அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட் நிற்க போறேன் என் பொண்டாட்டி ஆடி அசிங்கப்படுத்திவிட்டான் நான் எவன் எனக்கு ஓட்டு போடுவேன் அப்புறம் பக்கத்தில் இருந்த 4 ஓட்டை பிரிச்சு வீட்டுக்கு போயிட்டேன் அதே மாதிரி இலவட்ட பையன் சொல்றேன் பெரியவங்க ஆடுனா அவங்களுக்கு போய் உதவி செய்யும் ஓடி போய் கையை பிடிங்க காலை பிடிங்க கீழே விழுந்தா கூட நிமிந்து வச்சு மட்டையை வச்சு கூட கட்டு கொண்டு போய் நீச்சல் தண்ணி கூட இல்லைன்னா கொண்டு போய் அங்கிட்டு போட்டு ஆனால் இவங்க பூரா அப்படி கிடையாது எங்கனடா வயசு பிள்ளை ஆடுதுன்னு அப்படியே பார்ப்பேன் மச்சான்
ஒரு பிள்ளை ஆடுற செம்ம பிகரண்டு 50 பேர் ஒரு ஊர்லாம் பார்த்தா 2000 பேர் அமுக்கிட்டேன். ஒரு பிள்ளை ஊர் அம்பலார கூப்பிட்டேன். வந்து இதெல்லாம் கேட்க மாட்டேன். பார்த்தா அவர் தான் அமுக்குனவர். சிரிப்பு கிடையாது, சிந்திக்க வேண்டும். ஆம்பளையால அன்னைக்கு ஆடிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆள் கைலியோட உட்கார மச்சான்ட்டே சட்டி ஓட பொண்டாட்டி வந்து உலக்கிட்ட அடிச்சு கேவலப்படுத்தி எதில் அடிச்சிச்சு? அவ்வளோதான். ஒரு டைலாக் பேசுவார், மதுரை முத்து மாதிரி காமெடி அப்படியே புலம் தள்ளுற மாதிரி. இங்கே வரு மருதமணி அண்ணமேன சார்பு எக்கோ 18ஆம் படியான வரலாறு சொல்ல போய் கூப்பிட போறேன். இந்த 18ஆம் படியான் கண்டிப்பாக ஆடாத சாமி ஆட வைக்கும். கள்ளிசேரி உடமரத்தான கூப்பிட்டா இறங்காத சாமி இறங்கும். வீரம் இருக்கா? இருக்கு. என்ன கையை அப்படியே கேட்குற? கொஞ்சம் எந்திரிவேன். உன்னை ஒன்றுமே சொல்லலை, ஏன் ஃபீல் பண்ணுற? ஐயா அந்த பாடி என்னன்னு கேளுங்கய்யா. ப்ரோ குத்துரு 2 குத்துரு பேசாமல் இருக்கணும். இப்படின்ற என்ன நரம்பு தளர்ச்சியா? வேணாம்னு சொல்கிறதுக்கு சாமி உங்கள் வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வர்ற ஆள் கிடையாது. ஓ சந்துவ ஹலோ ஆமாம். இன்னும் இந்த 200 தாண்டலே பசும்பன் சித்தர் தேவரையா பக்தர்கள் சார்பாக தொப்புளாக்கரை சிவா தொப்புளாக்கரை உறவுகள்லாம் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். உறவுகளே ரொம்ப நன்றி. கை தூக்குங்க. கிளவையா வந்திருக்காப்லையா? அவன் எங்கன்னா கலவை ஓட்டுக்கிருக்காங்க. தொப்புளாக்கரை கிளவையா மாதிரி கொத்தனார். எனக்கு ஒரு செவத்தை 7 நாளாக பூசினேன். மழை காலத்தில் பூசி முண்டை சரிச்சு விட்டுனே மறுபடியும் அடிப்பேன். வந்தாண்டா கொத்தனா. நாளை சரியாக 6 மணி அளவில் கானா பாய்ஸ் ஈரோடு. கானா பாய்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் எங்கேயும் கண்டுராத அளவுக்கு அதி விமர்சையாக மாலை 6 மணிக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி தொடங்கிவிடும். சுற்று வட்டாரத்தில் வந்து ஆதரவு கொடுக்கும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு நீ விளம்பரம் தேவையில்லை. அவன் 2 மணி படுத்துருவேன். அவன் வரும்போதே சட்டியோடு தானே இறங்குவேன். அப்போ நம்ம வயலில் வரோம் குளிச்சையும் போகிறோம் துண்டோடு நிற்பேன். ஹாயின்னு சொல்லிட்டா போதுங்கன்னு விரிச்சிருவேன். நாளைக்கு அந்த பிள்ளை என்னடா செய்வேன். இல்லை எக்ஸஸ் மீ ஃபேன் இருக்கா அப்படின்னா வீட்டு காத்தாடி செவத்தோடு அடிச்சு வந்து மாட்டேன். இன்னைக்கு நம்ம கெஞ்சிக்கிட்டு வர காப்பிகள் கொடுங்கன்னு போதும்டா, இருக்கிறத குடிச்சு நடிச்சிட்டு போங்கடா, அவ்வளோதான் விதி. சாமி அழைக்க போறேன். ஹலோ ஏதோ கலவர மாதிரி இருக்கு. உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. திருமணபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா 18 படிகரப்பா 18ஆம் படியா தத்துரமா இருக்கிறான் ஐயா. திருமணபுரம் மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. திருமணபுரத்தினிலே இருக்கிற சாமி ஐயா அருவாக்காரன் ஐயா 18ஆம் படியா தூரமாய் இருக்கிறான் ஐயா. இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகோரையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகோரையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகோரையாதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு திருமலபுரம் கிராமத்துக்கு வந்துதான நிக்கிறான் ஐயா. திருமணபுரம் கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி பூரா கண்ணு முன்னே நிக்கிதோ மாறையா. இந்த சாமி பூரா கண்ணு முன்னே நிக்கிதோ மாறையா. ஊத்து
தண்ணி இன்ன வர வந்தலையா 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வந்தலையா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா தங்கச்சி காளியாத்தாவோட அகரத்து பட்டி திருமலபுரத்து வந்துதான நேராச்சியா திருமணபுரம் கிராமத்திலே இங்க இருக்கும் சாமி எல்லாம் வீரம் குறையலையா சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா இந்த சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா இந்த சாமி பூரா வீரம் குறையலையா என் நகரத்திலும் பொன்னராளம் கூடி விழுநர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா திருமலைபுரம் கிராமம் இந்து மறவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட நம்மளை எல்லாம் காமாடு தரமாடு காத்து நோய் நொடி இல்லாமல் காப்பவன் ஸ்ரீ 18ஆம் படி பெரிய கருப்புசாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் தெய்வீக திருமகன் உண்ணாம முத்துராமலிங்க தேவர் சித்தர் சிங்கார கலையரங்கில் திருவாளர்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தி இந்த கருப்பனுடைய அருள் பெற வேண்டும் என்று இந்த நாடகத்தை வைத்தக்கூடிய நல்லா படிச்சேன் கருத்து விட்டீங்க ஓகே மச்சான் டொங்காஸ் விதி ஓ கர்சல் குளம் இருப்பு சென்னை மணிகண்டன் அவர்கள் மச்சான் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளித்துள்ளார். நீங்கள் 1 ரூபா கூட நகரலையே மச்சான் அவ்வளோதான் நீங்கள் தப்பிச்சுக்கிறேன்னு நான் தெரியல எல்லாத்தையும் முடிட்டு வந்து தருவியே நீங்கள் 1 ரூபா நகட்டலையே என்னத்து என்ன மச்சான் இருக்கு. தற்பொழுது பெண்கள் சாமி ஆடும் பொழுது ஒரு தோடும் மாட்டலும் கலந்து கீழே விழுந்திருக்கு. எடுத்தவங்க மைக் செட் காட்ட வந்து கொடுத்துருங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறோம். ஒரு தோடு மாட்டல் மட்டும் கீழே தவறாமல் விழுந்திருக்கு, எடுத்தவங்க கொண்டு போய் கொடுத்துருங்க. எனக்கு தெரியுமில்ல அவள் லூஸாக போட்டுக்கிட்டது காடுற நான் ஆம்பளை கூட வாப்பா போயில கொட்டி போச்சு, செய்தி குடி முறிஞ்சு போச்சு, சட்டியே காணாம். இது 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 நான் சாமியை அழைச்சதுக்கு கருப்பா உன் கண்டு கலங்குதுடா சொரைய காணாமப்பா. சரி எதில் விட்டு வாயில டைலாக்க மறக்க மாட்டேன். இல்லாட்டாலும் ஒரே என்னது இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய தங்கப்பாண்டி சிரிக்க நான் அவனை கொன்றுவேன். இன்னும் தங்கப்பாண்டி நல்லா சிரிப்பியா இந்த சூத்துவத்தி கொன்றுவேன். சூம்பக்கலை அடிச்சு கொஞ்சம் சட்டை நகட்டிக்கணும் மாய். இன்னைக்கு தான் அவனை வந்து பெல்ட் மேட்ச் ஒரு வயசு சிரிக்கலாம் மூத்திரத்தை உப்பு கைக்குமே கொஞ்சம் மண்டவெல்லாம் சேர்த்து அப்படி காமெடி சிரிச்சிருவாங்கன்னு சொல்லுவேன். சிரிக்கலைன்னா அப்படியே விதி. இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய திருவாளர்கள் அவர்கள் பேரை சொல்வது எனக்கு மிக மிக சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கருப்பை அருள் கிடைக்கும். அடுத்த வருஷம் இந்த நாடகம் நடத்தின ஆளு பூரா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்கணும். நான் முக்கு ரோட்டில் தெருவில் தெரியணும். நீ எப்பட வந்த காடமங்கலம் பொண்ணூர்ல சட்டியே விட மாட்டேன் அள்ளிருவேன். ஒரு நாள் போய் கறி வதக்க போயிருக்கேன், இங்கேயும் போய் சட்டியில் உட்காந்துட்டேன். இந்த என்னடா தண்ணி செவரொட்டியை விட்டின்னு அப்படியே அறுத்து விட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவன் கொட்டை இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா உன்னை யாரா வர யார் வந்திருக்கா அண்ணே வந்திருக்கா என்ன சொல்ல வர்ற என்னது வெதர்னா கொட்டையா அவனை கலைச்சிக்கிட்டு பாரு. நாடகத்தை நடத்தக்கூடிய திருவாளர்கள் பேர் வருமாறு மாவண்ணா முருகன் கொத்தனார், மாவண்ணா 18 எலக்ட்ரிஷியன், மூணா பெரியசாமி மல்லிகை ஸ்டோர், ஆர் கண்ணன் ஸ்பேர் பார்க்ஸ், கீம் முத்துமணி, ஆர் சிங்கபாண்டி ஓம் சக்தி டிராவல்ஸ், ஆர் சரவணகுமார், கி முனியசாமி, கி விக்னேஸ்வரன், டி முருகன், ஆர் கிருஷ்ண சந்தனம், டி மணிகண்டன், பி காளிராஜன் இவர்கள் உபயமாக பிரார்த்தனை நாடகமாக கருப்பனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அன்பு
தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள். உண்மையிலேயே நான் எத்தனையோ ஊரில் அப்போ சாப்பிட்டேன். இப்போ மேடையில் சாமி கூப்பிட்றதுனால சாப்பிட்றது. ஏன் இந்த மக்களுக்கு இந்த சாமியை அழைக்கணும். எங்கள் ஐயா போடாங்க நாங்கள் பரம்பரையாக இந்த தெய்வமெல்லாம் வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் விரதமாக இருந்து இப்போ 7 வருஷமாக சாமி அழைக்கிறேன். அங்கே போய் பார்த்தேன். இந்த ஹோட்டலாகவே மாற்றிட்டிய. ஹோட்டல் மாஸ்டர் சூப்பர். கம்பு கொட்டு முடியும் 1/2 இன்ச்சு இருக்கும். இதில் தொடச்சிக்கிட்டு இதில் ஒரு தொட வெள்ளக்கமாக அடிச்சாம்பாரு. அடிச்சுட்டு என்னை கேட்டேன், ஒரு கலக்கி சாப்பிட்றியான்னு. ஒன்றும் கலக்க வேணாம், எனக்கு வயிறை கலக்கிறான்னு. ஏன்னா அவங்க போடுற பார்த்தா. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழன்தான் எல்லா தொழிலும் இருக்கான். வெளிநாட்டில் வெளி மாநிலத்து வர்றாங்க. இந்த தமிழனுக்கு போக மிச்சம் உள்ள வேலையை அவர்கள் பார்த்தால் தமிழர்கள் நல்லா பிழைப்பார்கள். இதே உண்மை. இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் வந்துட்டானே. வேன்லேயே பப்புன்னு போட வந்துட்டேன். எம்கேஆர் 30,000 வாங்குது. நான் 300 ரூபா கொடுத்தா டான்ஸை ஈரக்குலை அக்குதுன்றேன். மருதமணி அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் மேலே தீலாம் குளிப்பேன்றேன். எனக்கு 200 ரூபா கொடு, என் பொண்டாட்டி ஏற்றுக்கன்றேன். ஹோட்டலில் அப்படித்தான் போயிட்டேன். ஜாயலகுடி இல்லைடா, ஒரு ஹோட்டலில் இருக்கேன். மாஸ்டர் ஓனர் சொன்னார், பயா டேபிளே கவுனி அப்படி சொன்னார். அவன் அங்கிருந்து என்ன சார் சாப்பிட்றீங்க கொடுக்கட்டும் ஆம்புலேட்டு கட்டுன்றேன். அடிச்சு விட்டு போயிடுவேன். வாங்க மச்சான், எங்கிட்ட வாங்க மச்சான், நீங்கள் 10 ரூபா நகட்டாது. நீராவி கர்சல் குளம் கே மருதுபாண்டி அவர்கள் அன்பாலயத்திற்கு ரூபாய் 1000 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். நன்றி மருதுபாண்டி அண்ணே, நன்றி. அப்பொண்ணு இப்பொண்ணு மைக்கு பயலுக வணக்கம்டா புள்ள. தாயமங்கலம் தாயி முத்துமாரி சேவக்கரி பயலுக. அவன் ஒரு கிறுக்கு கண்டாலுமே என் தம்பிதான். எங்கன்னு பார்த்தாலும் அப்படித்தானே சொல்றேன். வெளியே இருக்கிற வயலுக. அப்பொண்ணு இப்பொண்ணு தொப்புளாக்கரை எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணன் பயலுகடா. கொடூரமா தம்பி லைன்ல சரியா இருங்க. கொடூரமா தொப்புளாக்கரை எம்கேஆர் பயலுக. வாழ்த்துக்களை தொப்புளாக்கரை. என் அன்பு உறவுகள், என் அன்பு வாரிசுகள், தெய்வீக திருமகன் உன முத்துராமலை தேவர் ஐயா வாரிசுகள்லாம் வந்திருக்காங்க. என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நன்றி தம்பி. என்னைக்கும் உங்களை எல்லாம் மறக்க மாட்டேன். நீங்கெல்லாம் நல்லா வரணும். இந்த அண்ணன் அடுத்து எங்கே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே உங்களோட செருப்பு கீழே தான் எம்கேஆர். நன்றி நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் 500 ரூபா தருவாங்கன்னு. எப்படி இந்த செவத்தை இடிச்சு விட்டு போகிற 2 பேரும் முதுக சுரண்டதே எனக்கு சரியில்லை. இது யார் செவரத்தா? அடுத்த வருஷம் இதை நீ வீடை கட்டுவேன். கருப்பையும் காப்பாற்றேன். நாளை காலையில் பிரிச்சிரு. பஞ்சாயத்தில் இருக்கா வீடு. தமிழகத்திலே தர சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான முறையிலே இந்த திருமலைபுரம் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இந்த திருவாளர்கள் அன்போடு ஆசியோடு இந்த கிராமத்தார்கள் ஒத்துழைப்போடு நாடகம் நடந்தாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த திருமலைபுரம் கிராமத்துக்கு சொந்த பந்தமாக கலந்து கொள்ளலாமா என்று வெளியூர்லேருந்து டூலூர் பைக்கிலே வந்திருக்கும் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு சம்பந்தன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுக்கோட்டை பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. உண்மையிலே நடிகைக்கு எப்பயுமே அரிதாரம் போட்டாத்தே அழகு தெரியும். வரும்போது அந்த பொம்பளையை பார்த்துருந்தீங்கன்னா பொம்பளை ஊரா நேரம் ஓடியாந்து எண்ணெயை சட்டையை பிடிச்சி அரைஞ்சிருப்பேன். சரியான கருப்பு விதி. ஆனால் தமிழச்சோட நிறமே கருப்புத்தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி காப்பாற்றி விடுறேன். அந்த கண்டாளி உள்ள ஏன்டே 200 ரூபா கேட்குது. துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. ஆத்தாப்ப என்சில் எம்ஏ பொத்து எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து விட்டு சென்றிருப்பார்கள் எத்தனை மகான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்த மேடை இந்த திருமலைபுரம் மேடை. சும்மா கிடையாது, எல்லாரும் வந்துட முடியாது. அதே மாதிரி திறமை இல்லாத ஆளுகளை இங்கே கொண்டு வர மாட்டாங்க. இவங்கெல்லாம் இழைச்சாலும் இங்கே தப்பிக்க முடியாது. உடனே சொல்கிறேன், பாட்டை பாடி பொழைச்சிக்க, இல்லைன்னா அவங்க சீமக்கரை முள்ள எடுத்துட்டு அடிப்பாங்க. இந்த அறுவாள் அடிச்சு வரைக்கும் அவர் வெட்டிட்டு வந்து உன்னை கொண்டுருவாங்க. கண்டங்கரு நத்திந்து என் அன்பு புத்துரு என் மகன்
அங்கேருந்து வரும்போது அவனை பார்க்கணும். அப்படியே சின்ன பிள்ளை கிழக்கு வண்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி வருவேன். அதை சுமக்க முடியாது அவனால். அப்படியே ஆமாம், அவர் சிசியன். இவர் சிரிச்சுக்கிட்டார். அவனை என்னைக்கு பார்த்த? புத்ரு, சின்ன புத்ரு, பெரிய புத்ரு. அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசையமுது, பெருங்கொண்ட ஒரு திண்ணிப்பாய மகன். எலச்சவன் சோறு விட முடியாது, உதுத்தவன் தோசை சுட முடியாது. கொலை அத்துருவேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சதுக்கு மறுவீடு போனவன் அம்புடு தோசையும் தின்றுவிட்டு குசிட்டு வந்திருக்கேன். வீடோட போய் பெரியாஸ்பத்திரியில் படுத்து காந்திருக்கேன். குசுமண்டல தோசைக்கல் பிடிங்கி மாமியா முகத்தில் அடித்து அங்கிட்டு மாமனார் குண்டியில் இருந்தவர். அவர்கிட்ட போய் பீங்கா குத்தி வாழ்த்துக்களை போகிறோம். இன்னைக்கு அம்புட்டி தின்றுவிட்டு இந்த தோசைக்கல்கிட்டே நின்ட்டேன். இது என்ன ரொட்டின்னு கேட்டேன். மாசு சொன்னார், தோசைக்கல் அங்கிட்டு போய் அப்படின்னு. அப்படியே ஏப்ப பண்ணிட்டு போகிறான்டா. பிச்சுருவேன்ப்பா ஹோட்டலில். ஸ்பெஷல் தோசை 4 வாங்குவேன், ரவுண்டாக 3 போடுங்கன்னு சொல்லுவான். அப்புறம் மாவு ஒரு 1/4 கிலோ கொடுங்க, அங்கிட்டு குடிச்சுக்கிறேன்வேன். முட்டை ஆம்புலேட்டு 4, ஆப்பாயில் 4, வடின்றேன், குலகன்றேன். அம்புட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படித்தான் கொண்டு வந்து கெங்கெடுத்து கடிச்சு விட்டேன். சிக்கன் 65 நினச்சி. அப்புறம் வாய் வந்து சுண்ணாம்பு தடவி 8 நாள் நாடகம் இல்லாமல் வீட்டில் 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு மருந்து சொல்லி கேட்டுக்கிட்டு தேனை பிடிச்சிக்கிட்டு. அவன் என்னடா ரொம்ப ஓராச்சு. சரிடா, அப்படி சொல்லாட்டாலும் வாயை பாரு, கம்மா கண்ட மாதிரியா இருக்கு. அன்பு தம்பி, 3 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டைக்கு போகும்போது தங்கப்பாண்டி நீ தான் சொன்ன, பாவம் பண்ணி அழுகிறேன். இவன் புதுக்கோட்டைக்கு டவுனுக்குள்ள போகும்போது வீடு ரோட்டை ஒட்டி மயசு. அன்னைக்கு என்ன தேய்ச்சிருப்பேன் போல, சனிக்கிழமை. நம்ம காரு போது டிரைவர் ஏற்கனவே என் டிரைவர் அஜித்து டிராக்டர் ஓட்டினவன். அவன் இப்படி ஆளுலாம் ஊட வந்தால் அவனுக்கு எருக்கலாம் செடி மாதிரியே இருக்கும். கொழுவில் ஒரு அடி அடித்தா செடி பட்டு போகும்ண்டு இவன் என்ன தேய்ச்சதோடு துண்டை கட்டிட்டு வந்தேன். நான் சொன்னேன், வெள்ளை கரும் பண்ணியா இருக்கு, அடிச்சு தூக்குடான்னு. பார்த்தா இவன், அண்ணே வணக்கம்னே. என்னடா அண்ணே, எங்கள் அம்மாவோட பூ கட்டுற தொழில் செய்கிறோம்னே. டேய், அது புனிதமான தொழில்றா. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குலசாமி நாங்கள் கும்பிட்டாலும் உங்களை மாதிரி பூ கட்டும் தொழில் செய்யக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய இருந்தால் பூ வாங்கிட்டு போவோம்னு சொன்னேன். இவனை அவங்க அம்மாவை தவிர யாரும் தெரியாதுப்பா, வெகுலி. நீங்களே நான் அப்புறம் வந்து அரைங்களேன், அடிக்கூடாது, செஞ்சாலும் செஞ்சுருவாங்க. அண்ணன் சொன்னிச்சே டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு வந்து சத்தனை அரைஞ்சாலும் அரைப்பேன். அப்படி அரைஞ்சாங்கன்னா 150 ரூபா வாங்கு. பிதுக்கு மருந்து கூட போகிறோம். விதி உட்காந்துருக்கேன் பாரு. அப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். வந்து டெய்லி ஒரு 500 ரூபா கொடுத்து விட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். ஏய் முருகா, கெட்ட டொங்காசு பேடா நீ. நான் என்ன சொன்னேன், ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். பொம்பளை வேற, பொம்பளை பிள்ளை மக கேவலப்பைய. நீ வச்சிருக்கிறது அப்படியே உறுத்துதோ, அதை ஏவி விட்டு போயிடுவேன். காலையில் கட்டி சேலை பாவாடை உரிச்சிட்டு பாஞ்சிருக்கடா. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 500 ரூபா கொடுப்பேன். இருக்கட்டும்னே, நல்லா இருக்குங்க சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன். போன வருஷம் வந்தேன், 1000 ரூபா கொடுத்தேன். இருக்கட்டும். இப்போ இந்த வருஷம் 2000 கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறேன். அப்போ நாடகத்தில் சம்பாதிக்கிறானா இல்லை பிளாக்கில் கணேஷ் பேல ஓட்டுறானா நோட் பண்ணுறேன். பூரிப்பு. நம்ம ஊர்லேயே அது பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருக்கேன். எந்த ஊரில் சேர் எடுத்து கொடுங்களேன், ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்பேன், மோந்து பார்ப்பேன், பன்னீர் வாடை வருதான். ஒரு ஊரில் நடந்துருச்சுப்பா. சேர் கேட்டேன். ஊருக்கார சொன்னா, ஏய் இருக்கிற சேரில் உட்காந்து வாசிப்பா, என்னத்த பெரிய இளையராஜா அகராதி ஊர் உசிலம்பட்டி பக்கம். இவன் வந்தேன், ஏன்னே உன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு சேர் வாங்கி கொடு. கூப்பிட்டேன். ஏய் அங்கெல்லாம் அப்படித்தான் பேசினேன். ஏ பாய், ஏ என்ன ஒவ்வாம தெரியா, ஒரு சேர் எடுத்து போடு. ஏலே கோமாளி ஏற்கிறாட்டா என்னைய அப்படித்தான் நான் ஆடிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் வெக்கப்படுவேன். ஒரு நம்ம தாய் உள்ளே உட்காந்துருக்கேன்னு. மருதமணி கம்பு கூட்டுன்னு மடுவெல்லாம் தெரியாது அவனுக்கு. அவன் பாஞ்சு உருண்டு அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். 2 பெரிய ஆளுங்க. ஏழை இந்த நோஞ்சா பையனில் கோமாளி போட்டுருக்கான். இவன் நல்லா ஏறி அடிக்கிறான்டா. இவன் ஆள் திண்டு செவப்பாளா இருக்கேன், ஏற மாட்டானடா. இவன் வேணவனை கண்டாரு உள்ள விடா. என்னைய சொல்லிவிட்டாங்க. சேர்னு கூப்பிட்டேன். ஏய் சித்தப்பு வாங்கடா. ஏன்னா அங்கிட்டு பூரா கல்லரு, பூரா மாமே மச்சன் சித்தப்புன்னு தான் பழவாங்க. ஆனால் உசுரை கொடுப்பான்ப்பா உண்மையிலே. முக்கியத்தேவர் வாரிசுன்னா சும்மா கிடையாது. அவர் தாண்டா முக்கியத்தேவர் ஐயா தாண்டா நம்ம ஐயாவுக்கு கொண்டு போய் உசிலம்பட்டில் செலவு வச்சவர். அதே பெரிய விஷயம், அதான் யாருக்குமே கிடைக்கும். அப்போ சொன்னேன், ஒரு சேர் எடுத்துட்டு வாங்கன்னு. 2 வயல ஏன்னு இருந்தேன். சேர் தானே, என்ன சேரு, எத்தனை வேணும் ஓடினாங்க.
ஓடி தூக்கிட்டு வந்தாயிடா. தூக்கிட்டு வந்து போட்டவனே நான் பழத்தாண்டா வைரத்தாண்ட இவன் குதிச்சிட்டேன். இவன் மங்கு மங்குன்னு குதிச்சான். நான் தலையில் அடிச்சு ஏன்டா முண்டை ஊர் ஆடணும்டா, நீ ஏன்டா ஆடுறேன்னு பார்த்தா இவனுக்கு பேய் குடிச்சிருச்சு. அந்த கொண்டு வந்தாங்க நாக்காளிச்சு ஏறு, அது ஒரு கிளவியை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண போனது. அந்த கிளவி வந்துட்டு இவன்ட்ட கேட்குறே யாராண்டு, நான் தான் காத்தம்ம வயக்காட்டுக்கு தண்ணி வாச்சணும் அப்படின்றேன். இவன் இந்த சேரில் இவன் எந்திரிக்க முடியாது, சிமெண்ட் மூட மாட்டிக்கிருச்சு அப்படின்னு நகல்றான். சாரி புத்ரு, உண்மையை சொல்லிட்டேன். அவங்க ஊர என்ன சொல்லுவாங்க, பேய் பிடிச்ச முண்டை பேய் பிடிச்ச ஏழை ஒவ்வாம என்னடா சரிவேன். ஒரு பாட்டு படிச்சு விட்றா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை ரங்கப்பாட்டி சிரிச்சுட்டானா உங்களை கொண்டுருவேன். எதில் விட்டேன்? நன்றி. அவனு கிளம்பிட்டான். இந்த மச்சான் பாருங்க ஒவ்வொன்னா ஏவி விடுவார். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியா மணிகண்டா, எவ்வளவு பெரிய வீரத்தில் நாங்கள் பிறந்தாலும் ரோசத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஓடுனாலும்டா, அம்மான்னு சொன்னா இறங்காத மனசு இறங்க. பெத்த தாய் தான் உலகத்தில் தெய்வம்ப்பா. மணி அண்ணே அம்மா பாட்டை படிச்சு விடணும். நகரத்து ஒட்டி பொம்பளையாலும் ஆம்பளையாலும் அழுகன்னு நாளைக்கு ஆடலும் பால்காரன் ஆடுற அந்த லைட்டு சரியணும். தண்ணி அந்த அளவுக்கு கண்ணீர் தண்ணி வந்து அதை கரைச்சிடும். வர வைக்கிறேன்னு கண்ணீர். இப்போ ஏன்டா பேப்பையில நீ அழுகுற? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. ஃபீலிங்கா இருக்கா சட்டியா இருக்குதாடா? ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே, சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இந்த முள்ளு கல் நாடத்துக்கு வந்து நீ தான் அழுகிற மாதிரி பாட சொன்னேன். அம்மா வாட்டை பாடச்சுன்னா சிக்குவாலா முள்ளுக்குள்ள நக்குவாலா. அம்மா வாட்டு அண்டா உளுந்த வட முண்டை. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்கேன். எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க? எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ நீ கலகலன்னு சிரிச்சே, கண்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே.
உரைச்ச திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை போதச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் உலகத்திலே பெத்ததாய்க்கு நிகர் யாரும் கிடையாது. இந்திராணி அம்மையார் என்று ஒரு வீர பெண்மணி உதிக்காவிட்டால் இன்னைக்கு சித்தர் நம்ம கிடைத்திருக்க மாட்டான் முத்துராமலிங்க தேவரை. அந்த மாதிரிதான் எங்கள் அம்மா முத்துவள்ளின்னு ஒரு வீரமங்க இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்பனும் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாருமே உலகத்தில் பெத்த தாய் தான். ஏன் எல்லாருமே அம்மா அம்மான்ற அம்மாவை ஈஸியாக ஏமாற்றி விடலாம். ஏன்னா தாய் வந்து பாசத்தை கட்டுப்படுவா, பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான். அம்மா ஒரு 100 ரூபா கொடு, எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சரிடா 200 ரூபா எடுத்துகிட்டு போடா, இந்த பானையில் எடுத்துகிட்டு போனால் பானையே எடுத்துகிட்டு போயிடுவேன் சேர்த்து. அப்பாவை ஏன் நமக்கு எதிரி மாதிரி தெரியும்னா அப்பா அப்பையிலேருந்தே மிலிட்ரி மேன் மாதிரி தான். அங்கேருந்து வரும்போதே வேட்டியை நெஞ்சு கட்டிட்டு எங்கவே அவன் முறி எங்க பயலோட கிரிக்கெட் என்ன கிரிக்கெட் நோத்தா விட்டு கிரிக்கெட் விளையாடுறான், இன்னைக்கு வரட்டவனை வகுராம விட மாட்டேன்னு நம்ம எல்லாரும் வேலிக்கிற வெளியே படுத்து கிடந்து அப்பா போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அம்மாட்ட சோறு தும்பா. அதனால தான் எல்லா பிள்ளைகளுமே அம்மா அம்மான்னு சொல்லுது. ஏன் அம்மா அப்பாவை 2 பேரும் ஒன்று. பசியை போக்கி வளர்த்தவள் அன்னை. ஐயா உன் பசியை நான் போக்குறேன், நாளைக்கு யாராவது பசின்னு கை ஏந்தனா இந்த அம்மா உன்னைய பசியை ஆத்துனது மாதிரி நீ பசியை போக்குடான்னு அம்மா நமக்கு சோறை கூட்டி வளர்க்குறா. அப்பா நாயத்துக்கு மட்டும் கட்டி போடுறான். எவனும் வந்து வராத வம்புக்கு வந்தானே தூக்கி போட்டு ஆடுறான்டா. அன்னையிலேருந்தே நமக்கு பயத்தை போக்கத்தையும் அப்பா வீரத்தை சொல்லி வளர்க்குறாரு. இதே ஒன்று. காடமங்கலம் பொன்னூர்லாம் கேட்டு போய் பெருநாளையில் புலம் தள்ளிடுறேன். நான் போய் டீ வாங்கி கொடுத்து சின்ன பையன் அடி வாங்கிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கேன். பாலமுருகன் அண்ணா அவர்கள் அம்மா படாத பாராட்டி எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க. என் வீட்டுக்கு போ. சரிண்ணே. சரி
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடைகிரி குமரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை செய்யப்படுற சந்திரா எந்த பாட்டு படிச்சாலும் நீ தான் வாசிக்க போற எல்லா பாட்டுக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனாலதான் இந்த கலைக்கு பேரு போன திருமலபுரத்துக்கு ஒன்னே போட்டிருக்கோம் சூப்பர்யா உன் விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் வாங்குறான் பரவாயில்ல நத்தி நத்தின்னு 2 இதுல அடிச்சிட்டியே ஏன் அடிச்சு நிப்பாட்டின வாரச்சிட்டு கட்டணும் மதுரை கார்த்திக் தொப்புளாங்கரை குட்டி அம்மா பாடலுக்காக எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றினே நல்லா சொல்லு மொட்டனாக்கு போல மதுரை கார்த்திக் தொப்புளாங்கரை குட்டி அம்மா பாடலுக்கு தொப்புளாக்கரை மொட்டனாக்கு வேமா அடிச்சு விடுறாராம் பலவாத்தி அண்ணன் உண்மையிலே இந்த திருமலைபுரத்தில் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய என் அன்பு தங்கங்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு கேட்குறேன் கலைக்கு ஒரு வயசு ஒரு காரணம் கிடையாது இந்த இருக்கிறது திண்டுக்கல் அங்கு விலாஸ் கம்பெனியில் அந்த காலத்தில் டிக்கெட் நாடகத்தில் வாச்சவர் ஆனால் இந்த வயதிலையும் இந்த கலையில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த காசு ஒரு 15 நாள் பசியை போக்கும் உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கு நீங்கள் தான் ஐயா முத்துராமலிங்க தேவரையா நன்றி அண்ணி திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார் நமக்கும் அந்த வயசு வர ரொம்ப நாள் கிடையாது அதனால எல்லாரும் நல்லா இருங்க ரைடு ஓவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் கமுதி போலீஸ் கூட வந்துட்டாங்க உள்ள வையா தெரியாது இந்த இரும்பை தூக்கிக்கிட்டு பூவரசகுடியில் இருக்க கோயிலுக்கு பூரா இவர் தான் 18ஆம் படியான் காளியாத்தா முனியாண்டி எல்லாத்துக்கும் பூசாரி பெருங்கொண்ட பூசாரி அவங்கெல்லாம் அடிச்சாங்க நான் உன்னை அப்படி சித்திர ஒருத்த போட்டேன் ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு மட்டும் சிம்போடுங்காம போட்டு போய் மண்டி ஓடு எங்கன மண்டி முக்கு ரோட்டில் ஓடுறியா இதான் உனக்கு கிறிஸ்து கட்ட அதுக்கு தானே போன வட்டம் பாம்ஸ் பவுடர் கம்ப்யூட்டரில் தடவி அரைஞ்சேன் ஒழுக்கமாரு பாட்டு பாடவா சரி ஏதோ மோகம் என்ன பண்ண போறானோ இந்த பாட்டில் இந்த வரி வராது ஒத்து ஏதோ தாகம் நேத்து வர மணக்கலையே உட்காந்து பேசுவோமா ஏய் பாட்டுதான் பாடுறேன் உன் வயசு என் வயசு ஏ பங்காளி பாடுதேன் மங்காளி சரி அந்த காலத்து பாட்டு பாடினா நீ வாச்சிருவ ஓரார் என்ன உன்னை காத்திருக்கானோ ஓரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே இன்னும் படிக்கவே இல்லை நல்ல பாம்பு வேடம் கொண்டு ஓ நீ முருகன் பஜனைக்கு போடுறாளா அதேந்தா வேலா வேலா புடிச்சிட்டாண்டாவன் பொங்கச்சோத்துக்கு போடுறோம் வந்தாட்டா டிரைவர் எப்படி கண்டுபிடிச்ச மாடு புடி மாடு வாங்க நண்பா இங்க வாங்க நண்பா இந்த வயசுலயும் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன் நான் நகைச்சுவைக்காக சிரிக்க வைக்கிறதுக்காக சொன்னேன் வாழ்த்துக்கள் நண்பா நல்லா ஏதாவது ஒரு கஷ்டம்னா அன்பாளையத்துக்கு வா அன்னைக்கு அப்படித்தான் அன்பாளையத்துக்கு வர சொன்னதுக்கு நரிக்குடியே நின்றுட்டேன் திருச்செலி வண்டியில கொல்ல கழிச்சேன் எதுல விட்டேன் வாயில ஆறுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி சிரிப்பு அழகி இந்த பிள்ளை தாண்டா நல்ல பிள்ளை அதுக்குத்தேன் இந்த கெந்திரேன் அருமையான பொம்பளை பிள்ளை சிமெண்ட் மூட பிராண்டட் அதில் வேணா அரைத்தட்டு சிமெண்ட் அள்ளி இருக்கேன் வீடு டைல்ஸ் எடுத்து கழிச்சுன்னு பூசுறதுக்கு அந்த எடுத்தவனை கண்டுபிடிக்கிறேன் ஜாயிலோடி வரைக்கும் போஸ்ட் ஒட்டியிருக்கேன் கண்டுபிடிக்கிறேன் அருமையான பிள்ளை என்ன செய்யறது வீதி கட்டி பிடிச்சா அவங்க நல்லா குலசை போச்சு எடுக்கிறாங்க புரிஞ்சேன் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆளை சேர்க்குறேன் என் பொண்டாட்டியை நான் கூட ஃபர்ஸ்ட் நைட்டில் இப்படி செஞ்சதில்லை நீ பிறற்றியாடான்ட்டு ஆனால் அதில் மருந்து பண்ணி மாட்டிக்கிறேன் ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது போய் கம்பு கூட்டு நினச்சி ஏதோ யூனிட்லாம் தொட்டுருவேன் தொட்டுட்டு அந்த பிள்ளைகிட்ட செருப்படி அவனை எதிர்த்து அவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய ரவடியா வருவான்டான் அவனை இப்பயே குஞ்சாருங்க எத்த தண்டி ஆளு எங்க ஆத்தா போட்டு அடிக்கிறேன் ஏத்தாய்
அதனாச்சும் வெறுமண்டை நீ தண்டட்டி அங்கே போ அந்த இருந்து போய் இது வேற வெல்டிங் வைக்க நேரத்தில் ஆள் அதை வெட்டி விடுறா டே 2 பேர்த்தையும் உரியா மட்டி எடுத்து அடிச்சு வெட்டி விடுறா என்ன சண்டை ஒரு நோத்தா ஒரு சண்டை ஏன் இந்த ஆளு பாஞ்சுதானப்பா ஏய் நீ உட்கார்றா இங்கே வர மருதமணி இங்கேன்னு சரி பழகி புண்ணங்க அரசி அதை எடுத்துடணும்டா அதான்டா கண்டென்ட் எடுத்துட்டா 1 லேக் ஓடும்டா இவங்க நல்லா சாமியாடு கேமரா திருப்புனா திருப்ப முடியாது பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த முளைக்குச்சியை அரைஞ்சு மூக்கணக்கரை கட்டிட்டு அப்படி திரும்புறதுக்குள்ள அந்த பொம்பளை ஆடி இழைச்சிரும் என்னடா எடுத்துக்கலான்டா உடனே இவங்க காலையில் அனுப்பி விட்றாங்கன்னா பேட்டரி சுத்தமாக முடிஞ்சிருச்சுங்க அந்த சீனு வரும்போது இவங்களை பற்றி எனக்கு தெரியும் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா டான்ஸ் அண்ட் காமிக் ஜெயா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவு அரைப்போமா தோச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்த்து பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா எம்மான்னு வாண்டிலே ஐயா 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 மடுவு சொல்லுங்க ஐயா எம்மா எம்மான்னு வாடினீங்களே அந்த பிள்ளை உங்களுக்கு அத்தை மகளா என் தங்கச்சினே கொஞ்சம் உள்ள வரியா கேசரி கடித்தாரு தின்ட்டு போகலாம் சொந்த தங்கச்சிக்கு பாடினேன் பாரு வந்தாண்டா கலாச்சாரத்தை கெடுக்கிற காளிப்பயமே தங்கச்சிக்கு பாரு பாரு எம்மாடி அத்தாடி ஒன்று எனக்கு தர்றியா அப்படின்னா அது தந்துட்டா நீ அடை வச்சுட்டு போகலாம்ட்டு பாட்டுடா நொட்டு நகைச்சுய மன்னன் நகைச்சுய மாமணி 14 கிலோ எலும்பும் 5 கிலோ சதை ஒரு செவரொட்டி ஒரு ஓஸ் சிறுநீர் கழிப்பது வேற வழி ஒரு வலது கால் பெண்டு களக்கொட்டு கால் 1 பல்லு எரச அடிப்பு பத்தக்கட்டை மீன் கெளுத்தி தவது போல் ஒத்த பல்லு வீச்சமடுத்த மண்டை கீரை முண்டை மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் என் அண்ணன் அதே சொல்லிவிட்டு ஆடின்னு சிரிக்கணுமா அதனால தலையை கீழே கொடுக்குறாரு பெரிய பாண்டி ஒரு கடா மாதிரி சரி சொல்லு நீ வேகமா சொல்றா சொல்லு மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டார் தெல்ல தெளிவாக என்று சொல்வது தவறு இங்கே அழகாக ஊரை அழகுபடுத்தி அழகு கிருஷ்ணா என்று ஒரு பேர் பற்று கல்குறிச்சி தோணுகால் மண் கண்டெடுத்த எங்களது அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் அழகு கிருஷ்ணா என்னைக்கும் அழகுதான் எங்கே பார்க்கலாம் இதான் ஏன்னா அவங்களுடைய தொழில் எந்தெந்த ஊருக்கு எப்படி எப்படி மைக்கு போடணும் எப்படி குழா கட்டணும் எப்படி பாக்ஸ் வைக்கணும் அதெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் தான் கல்குறிச்சி அருகில் உள்ள தோணுகால் அழகு கிருஷ்ணா மைசெட்டு உரிமையாளர் பாலகிருஷ்ணே எங்கள் மாமா சூப்பர் இப்போ என்னென்னமோ மைசெட்டு வந்துருச்சு செயினை போட்டு தொங்க விடுவேன் நாளைக்கு பாரு ஊப்பரா அதிரும் அது ஆடி 3ஆம் தேதி வச்சு விளக்கமாக கெட்டவன் மேடையில் அதில் ஒரு கிழவியும் ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டு கட்டில் படுத்தவர் விழுந்து முளைக்குச்சியில் அடிச்சு 108 வந்து ஏற்றிட்டு போயிருக்காங்க என்ன நடந்துச்சு ப்ரெஷர் வந்துச்சாங்க இல்லைங்க கவட்டுக்குள்ளே வேணும் துப்புன்னு ஆனால் அழகாக அமைத்து கொண்டு வாழ்த்துக்கள் மாமா நன்றி அழகு கிருஷ்ணா ஒளிமணியில் ஏற்றார் வாங்க மச்சான் மச்சான் சொன்னது மாதிரி செட்டுக்காரன் நாங்கள் பாராட்டி ஆகணும் எங்கள் சுத்துப்பட்டிலாம் தெரியும் வருஷம் நாங்கள் மைக் செட்டு மாற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் 3 வருஷமாக அவரை நாங்கள் பிரியாமல் வச்சுருக்கோம் எங்கள் கிராமத்துக்கு ஒன்று கோரிக்கை வச்சிட்டோம்னா ஏதாவது புதுசாக இறக்கிடுவார் இப்போ நம்ம முன்னாடி போட்டிருக்க ஆங்கில் வந்து சாம்பிளுக்கு மாட்டியிருக்காரு 50 லட்ச ரூபா முதலீடு போட்டிருக்காரு வருஷம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸோட அருமை தெரியும் அண்ணன் என்ன கேரண்டி கொடுத்துருக்காருன்னா 10 கிலோமீட்டருக்கு இந்த லைட்டு தெரியும்ண்ணே ஃபோன் பண்ணி கேளுங்க 10 கிலோமீட்டருக்கு இந்த லைட் வச்சு அடிக்கும் நாளைக்கு அதை மாட்ட போகிறாங்க அதே மாதிரி இந்த அம்மன் படம் வந்து கும்பாசி வருஷம் புதுசாக போட்டு கொடுத்தாரு வருடம் எங்களுக்காக ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறாரு ஏதோ கொடுங்கண்ணே அப்படின்னு பாரு எங்கள் சொந்த கிராமமாக ஏற்றுக்கிட்டார் அவருக்கு நன்றி அவர் 50 லட்சத்துக்கு போடுறாரு நாங்கள் 60 தாண்ட முடியல வி மூளைக்கரைப்பட்டி எஸ் நாகராஜ் அவர்கள்
மச்சான் அவர்களுக்கு 500 ரூபாய். கானா விளக்கு புலிப்பாண்டி அவர்கள் மச்சான் அவர்களுக்கு 500 ரூபாய். கர்சல் குளம் இருப்பு சென்னை மணி அவர்கள் மச்சான் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி. நீங்க தராத மச்சான், நீங்க அப்படியே இருங்க. 60 வயசானாலும் நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். இந்து மறவர் சமுதாயம் திருமலைபுரம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதரை மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க, உண்மைதான். அது எல்லாமே புனிதமான தொழில் தான். எல்லா வேலையும் பசியை போக்கக்கூடிய தொழில் தான் உண்மையிலே. அது யார் மூலம் கற்றுக்கிட்டா யாரால் நல்லா இருக்கமோ அவங்கள மட்டும் நம்ம ஜாகிர வரைக்கும் மறக்கூடாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி தேவருடைய மாணவனும். நான் பிறந்த ஊர், என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற பாதையிலே வலதுபுறம் விழாக்குளம் பிள்ளத்தி, அதுவே என்னுடைய தாய் கிராமம். 2 கிராமத்துக்கு நடுவே உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உச்சிகுளம் கிராமத்திலே எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ன ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எம்.கே.ஆர். பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். முப்பாட்டைங்க நடத்தினேன். இந்த திருமணபுரத்தில் உள்ள நாடகம் எல்லாம் எப்படி நாடகம் நடத்தினாங்க, எப்படி திருமணம் நடத்தினாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த நாடகத்தை இந்த உலகம் அழிஞ்சாத்தேன் போ, அது வரைக்கும் யூடியூப் சேனல்ல இருக்கும். அது காரணமே இங்க இருக்கக்கூடிய இந்த 5 பேர் தான். முதல்ல என் அன்பு தம்பி தேவர் மீடியா ஆலடிப்பட்டி மகேஷ் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலான் கிராமத்தில் பிறந்து காவல்துறைக்கு பெரும் உதவியாக இன்னைக்கு பணியாற்ற ஒத்துழைப்பு தரக்கூடிய ஊருக்காவல் படைகளே பணிபுரிந்து இந்த அழகான நாடக கலையை உலக தமிழுடைய கைபேசிக்கெல்லாம் எடுத்து செல்லும் அன்பு தம்பி முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமுள்ள கீழக்குடமுலூர் தம்பி கணிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து இங்கிட்டு என்னங்கய்யா செல்லு என்னையா வீட்டு கடவுள்லாம் உனக்குள் கடவுள் என்ன படமா யூடியூப் சேனலா? உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் எங்க அண்ணே அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நீ தட்டக்கூடாதுண்ணே, நான் உணர்ச்சிவசப்படுறப்ப எவனும் சொல்லியிருக்க மாட்டேன். போயிட்டு வர்றேன். ஏய் உள்ள வரும்போது பெரிய தாலி டிராவல்ஸ் வந்தவங்க உள்ள போறேன். ஹலோ ஹலோ எக்கோங்க. ஏய் ஏய் அதே விதி மாட்டு வைக்கிறேன். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து, நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து. எடுகண்ட பசுபனிலே படலும் மருந்து, நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. பாரு பிரம்மச்சாரி மருந்து, ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் அணங்குகின்ற ஞான மருந்து, எங்க திருமணபுரம் போற்றுகின்ற செல்ல மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடும், நாங்க தொட்டு தொட்டு
வரும் ஜோரான தங்கரதும் பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி பொட்டு வச்சே தங்க கோடும் ஊருக்கு நீ மகுடும் அங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும் பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா புத்தமரு என்ற பெரியவரு என்ன பெத்தவரு அந்த பெரியவரு அவரை போல எங்காரும் இல்லை அலசி பாரு நீ உலகத்துல அண்ணனையா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா அண்ணனையா மன்னனையா அன்பு உள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடுவோம் பேரையா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அட ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடும் அங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும் வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் நீங்க போற இடம் நல்ல பெருமை வரும் சத்தியத்தை தின காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா நல்ல வந்தா இவன் நல்ல வந்தா நல்லதெல்லாம் இவன் சொல்ல வந்தா நாடெல்லாம் வெள்ள வந்தா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும்